ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜு பிரியாணி சேலஞ்ச் கேம்ல கலந்துக்கிறான். அதுல அவன் ஜெயிச்சானா இல்ல தோத்தானா தான் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஹா, என்னடா இன்னைக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன பண்றது? அதோ பாருடா, அக்கா வெளியே இருக்கு. என்னக்கா இன்னைக்கு வெளியே இருக்க? அதுவா, அப்பாவை பண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன், அதான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓஹோ, பண்ணா? இன்னைக்கு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு கஷ்டப்பட்டோம், ஆனா நமக்கு பண்ணு கிடைச்சிருக்கு. ஐயோ, இவன் ஏதோ பிளான் பண்றானே. எத்தனை பண்ணுக்கா வாங்கிட்டு வர சொல்லிருக்க அப்பா கிட்ட? 3 கிரீம் பண்ணு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. 3 பண்ணா, அதுல நமக்கு 2 பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். கீர்த்திமா, இந்த மணி கேட்டு பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. அக்கா, உனக்கு 1.5 பண்ணு, எனக்கு 1.5 பண்ணு, ஈக்குவலா பிரிச்சு கொடு. அதெல்லாம் முடியாது. எனக்கு 2 பண்ணு, உனக்கு 1 பண்ணு. உனக்கு 1.5, எனக்கு 1.5. இல்ல, எனக்கு 2, உனக்கு 1. இல்ல, உனக்கு 1.5, எனக்கு 1.5. இல்ல, எனக்கு 1, உனக்கு 1. சூப்பர், உனக்கு 1, எனக்கு 1 தான். டேய், அதெல்லாம் முடியாது. எனக்கு 2, உனக்கு 1 தான். அப்படியா? சரி, ஒரு சேலஞ்ச் வச்சுப்போம். உனக்கு 1 பண்ணு, எனக்கு 1 பண்ணு. 2 பேர்ல அந்த பண்ணை யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னொரு பண்ணு. எப்படி, சேலஞ்ச் ஓகேவா? தில்லுமுள்ளு எதுவும் பண்ண மாட்டியே? என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரியாக்கா இருக்கு. சரி சரி, நம்புறேன். நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே சாப்பிட ஆரம்பிக்கணும். ஐ அம் வெயிட்டிங். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். ஐயாக்கா, நான் தான் பண்ணு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தான் வின்னு. டேய், இல்ல நீ ஏமாத்தி ஜெயிச்சிட்ட. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அக்கா, நான் எதுவும் ஏமாத்தலக்கா. பண்ணு சாப்பிடுற போட்டியில நான் தான்க்கா வின்னு. என்ன சொன்ன? பண்ணு திங்கிற போட்டியில நான் தான் வின்னு சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டேன். 20 வருஷமா நான் உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். அட பைத்தியக்காரா, உனக்கு வயசே 12 தாண்டா ஆகுது. அதுக்குள்ள 20 வருஷமா இவர் என்ன தேடிட்டு இருந்தாராம். ராஜு, உனக்கு ஏத்த கேம் ஒண்ணு இருக்கு. கூட்டிட்டு போ. இவன் தொல்லை தாங்கவே முடியல. எங்க அக்கா அப்படிதான்டா. சரி, நீ சொல்லு, என்ன கேம் அது? நம்ம பக்கத்து ஊர்ல பிரியாணி சேலஞ்ச் நடக்குதான். யார் வேணாலும் கலந்துக்கலாமாண்டா. அந்த கேம்ல நீ கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்ட நீ தான் வின்னு. ஓ அப்படியா? சூப்பர்டா. அப்ப நம்ம கலந்துக்க போறோமா? நாம இல்ல, நீ மட்டும் தான் கலந்துக்க போற. சரி, நான் ரெடி, வா போலாம். மத்தவங்களுக்கு கொஞ்சமாவது சாப்பாடு மிச்சம் வைடா, எல்லாத்தையும் சாப்பிட்டு போறேன். சரி, வரேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நடக்க போறது பிரியாணி சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ண போறது கலை வர்சஸ் மீனா. வாங்க, யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். இதுதான் அந்த டைமர். ஏய் மீனா, ஏன் கூடவே போட்டி போடுறியா? இந்த போட்டியில யார் வின் பண்றாங்க பாரு. பாப்போம். பிரியாணி சேலஞ்ச் கேம் ஸ்டார்ட். பாத்தியா மீனா, உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல, கேட்டியா நீ? இப்ப பாரு, நான் தான் வின் பண்ணிருக்கேன். ஏய் கலை, ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப திமிரா பேசாதடி. நடந்து முடிஞ்ச இந்த போட்டியில கலை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இந்த பிரியாணி சேலஞ்ச்ல வின் பண்றாங்க. அடுத்ததா நம்ம கலையை எதிர்த்து யாராவது பிரியாணி சேலஞ்ச் பண்ண ரெடியா? யாராச்சும் இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. அங்கிள், நான் இருக்கேன். யார் அது? ஆஹா, ஒரு குட்டி குழந்தை. வாங்க, நீங்களும் கலந்துக்கோங்க இந்த கேம்ல. பிரியாணி வைங்க. ஏய் குட்டி பொண்ணே, பார்த்தல, இதுக்கு முன்னாடி உன்னை விட பெரியவங்கலாம் என்கிட்ட தோத்து போயிட்டாங்க. நீயும் அதே மாதிரி தோக்க போற என்கிட்ட. அக்கா, நான் தோக்க போறேனா இல்ல ஜெயிக்க போறேனான்னு கேம் விளையாடி பாப்போம், வாங்க. கலை வர்சஸ் பிரீத்தி. டைம் ஸ்டார்ட். போட்டி ஆரம்பிக்கலாம்.
ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம்! இப்பதான் போட்டி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள கலை மொத்த பிரியாணியும் சாப்பிட்டுட்டாங்க. சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களே. உன்னோட திமிர அடக்க ஒருத்தன் வருவான் பாரு. இந்த கேம்லயும் கலை தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த போட்டியாளர் கலை vs பிரியா. எவ்வளவு திமிர அவளுக்கு! வாவ், இந்த சேலஞ்ச்லயும் எப்பவும் போல கலை தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த போட்டியாளர் கலை vs காவியா. ரொம்ப ஓவரா பண்றா இவ. இந்த கேம்லயும் கலை தான் வின் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 10 பேர் கலை கூட போட்டி போட்டிருக்காங்க. ஆனா எல்லாரும் தோத்துட்டாங்க. கடைசியா கேக்குறேன், கலை கூட போட்டி போட யாரா இருக்கீங்களா? அங்கிள், எனக்கு ஆப்போசிட்டா யாரும் வர மாட்டாங்க. வந்தா தோத்துதான் போவாங்க. அதான் என்ன பார்த்தா எல்லாருக்கும் பயம். நானும் தோத்துட்டேன் அவகிட்ட. ஏம்மா குழந்தை, இந்த பிரியாணி சேலஞ்ச் கேம்ல எப்படிமா கலந்துக்கிறது? ஆமா ஆமா, எங்க ராஜு அந்த கேம்ல கலந்துக்க போறான். ஓ அப்படியா? அது இருக்காரு பாருங்க ஒரு அங்கிள், அவர்கிட்ட சொல்லிட்டு கேம்ல சேர்ந்துப்பாங்க. அவ்வளவுதானா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அங்கிள், நானும் இந்த கேம்ல கலந்துக்கிறேன். என்னுடைய பேரு ராஜு. ஆஹா, யாருமே வராது இந்த கேமுக்கு. இப்ப ராஜுன்னு ஒரு பையன் வந்திருக்கான். அவன் எப்படி இந்த கேம்ல ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ராஜுவா? ஏய் தம்பி, நீ ஏன் தோத்துதான் போக போற? சரி சரி, வந்து உட்காரு. அக்கா, இவ்ளோ திமிரா பேசுறீங்கல்ல, கேம் முடியட்டும், யார் வின் பண்றான்னு அப்ப பாப்போம். கேம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேருக்கும் சரிசமமா பிரியாணி வைங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜு, நீ யாருன்னு இவங்க எல்லாருக்கும் காட்டு. இந்த கேம் இப்போ அந்த மஞ்சடியை நான் திருப்பின உடனே ஸ்டார்ட் ஆகும். கேம் ஸ்டார்ட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க பசங்களா. ஐயோ, என்னடா இவன் நம்மளை விட வேகமா சாப்பிடுறான். ஒருவேளை ஜெயிச்சிடுவானோ? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓ மை காட், இந்த பிரியாணி சேலஞ்ச் கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் கலையை பீட் பண்ணி ராஜு வின் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள் ராஜு. அதுக்கு தான் ஓவர் திமிரா இருக்க கூடாது. நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க திமிரா இருந்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு நடக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. இதுக்கு மேல நான் யார்கிட்டயும் திமிரா நடந்துக்க மாட்டேன். இதுதான் நல்ல குழந்தைக்கு அழகு.